வந்து எதிர்கொண்டிருக்கிறார். நான் நேர ஒரு அவசர புத்தியால் தான் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்தது. அப்படித்தான் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்துட்டு பிறகுதான் அதை நினைச்சு எதிர்காலத்தில் வந்து யோசிக்கிறது. பிறகு இப்படி ஒரு சம்பவம் பண்ணோன்னா நீங்கள் வீட்டை வந்துட்டீங்க கேள்விப்பட்டு. எதையுமே காசு பணத்தை எல்லாத்தையும் பெற்றுட்டு போயிடலாம். உடலை சேதப்படுத்தினா அது வந்து ஒரு கூடாத வேலை. அதால தான் அவருக்கு அந்த சுருக்கம் வந்து வந்தது, வேலையை செய்தது. அப்போ செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியலையோ? நான் வந்து இங்கே வந்து இருக்கையும் அவங்க நேத்தர அனுப்பிட்டாங்க ஊருக்கு, வீட்டை போங்கண்டு. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே நானும் என்னுடைய ஆரிஸ் குட்டியும் வந்து அப்பா குட்டியும் ஆரிஸும் வந்து அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம். இன்றைய தினம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழங்காவில் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு உதவியை வந்து வழங்குறதுக்காக போகிறோம். ஒரு சில உறவுகள் இந்த வாகனம் வந்து ஓடிக்கொண்டு நீங்கள் கதைக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க. அதுக்காக இன்றைக்கு நிப்பாட்டி இருக்கிறேன். அது என்னென்னா இப்படி லைட்டாக உருளை விடுறது. அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக உருளை விட்டுட்டு அதுவும் சைட்டாக எடுத்து உருளை விட்டுட்டு தான் கதைக்கிறது. ஓடிக்கொண்டு கதைக்கிறதுல வீதியில் பயணம் செய்யக்குள்ள உண்மையிலேயே மிக கவனமாக வந்து இருக்கணும். நாங்கள் விடுற ஒரு பிள்ளையால் நிறைய பேர்ட்ட வாழ்க்கை வந்து வீணாக போயிருக்குது. இப்போ அண்மையில் வந்து நிறைய விபத்துக்கள் வந்து நடந்தது. அதில் ஒருத்தர் வந்து டிப்பரில் குடிச்சு போட்டு போய் அடிச்சாண்ட ஒரு குடும்பமே கிளிநொச்சியில் பெரிய ஒரு பாதிப்பை எதிர்நோக்கி ஆம்புலன்ஸில் இருந்து இறுதிக்கிரிய நிகழ்வை கணவன் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு துக்கமான சம்பவம் வந்து நடந்திருந்தது. மனைவி அவரும் எழும்ப முடியாத ஒரு நிலைமையில் அதை ஓடி வந்த சாரதி மது போதையில் இருந்ததாகவும், அப்போ இப்படி ஒரு தரம் வந்து வாகனத்தில் ஏறக்குள்ள நீங்கள் மது போதையில் ஏறலாம், இது செய்யலாம். உங்களோட வீட்டு பிள்ளை இறந்தாலோ உங்களோட வீட்டு அம்மா அப்பா மனைவி என்று சொல்லக்கூடியவங்க இறந்தால் எப்படி வேலைக்குமோ அதுபோலத்தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்க்கணும். வாகனம் ஓடுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன படியல் குட்டி படியல் வந்து இருக்கிறீங்க 18 to 25 வயது. இந்த 25 வயதுக்குள்ளே நீங்கள் செத்து போயிடுறீங்க கன பேர். அதில் இருந்து தப்பி பிழைச்சி வர்றவன் சில பேர், ஐயா சத்தம் போடக்கூடாது, அதில் இருந்து தப்பி பிழைச்சி வர்ற ஒரு சிலர் வந்து காலை இல்லாமல் கையில்லாமல் ஒரு முடமான நிலைமையில் இடுப்புகளை இயங்க முடியாத நிலைமையில் முள்ளந்தண்டு பாதிப்புகள் இதுகள் எல்லாம் நிறைய விபத்துக்குள்ளான ஆக்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் மேரன்னு சொல்லி பார்த்தா இந்த ரேஸ் காட்டின மோட்டார் சைக்கிளில் ரேஸ் காட்டின ஆக்கள். இந்த மோட்டார் சைக்கிளில் ரேஸ் காட்டுற படியல் கூட ஒரு பிள்ளை இல்லை. அவங்க வந்து நினைச்சு கொள்வது தாங்களை அப்படி வெட்டி போட்டு அப்படி முறுக்கி கொண்டு ஓடைக்குள்ளே ஊருக்குள்ளே உள்ளவன் சுற்றி வர இருக்கிறவன் எல்லாம் எங்களை வந்து கெத்தாக வந்து பார்ப்பான் அப்படின்னு தான் அந்த படியல் உணர்றது. என்னென்று எனக்கு தெரியும்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி ஓடி திரிஞ்சினான். அப்போ அதால் வந்து தெரியும். நாங்கள் நினைச்சு கொண்டு அப்படி வெட்டிட்டுன்னு சுழட்டிட்டு போகிறதா. நான் உண்மையாலேயே அந்த பின்னுக்கு இருக்கிறவன் என்ன கதைப்பான்னு சொன்னால், இது சனியன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு கவலும் பார் அப்படின்னுவான். அது கணக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அவனா முட்டாட்டியும் வேறு யாரும் வந்து அவனோட முட்டினா கூட அப்பயே எனக்கு தெரியும் இது இழுத்து கொண்டு கிடக்குமான்னு சொல்லி இப்போ கிடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கதைப்பாங்க. நீங்கள் அது ஒரு கெத்தே கிடையாது. உடல் வந்து முக்கியமானது. அதை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி நிறைய பேர் ஊனமுட்ட நிலைமையில் இருக்கிறத வந்து பார்க்குற நிறைய விபத்துக்கள் நடக்குது. அதுவும் அறிவு தெரிஞ்ச, அதாவது பறக்கிற தருவாயின்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை கூட்டிலேருந்து இது செய்து தனியாக தான் பறக்கிற ஒரு தருவாயில் இறந்து போகிற மாதிரி இந்த 18 to 25 உள்ள படியல் இந்த பெரிய பெரிய பைக், ஸ்பீட் கூடின பைக் இலங்கையில் அது ஓடுறதுக்கு இடமே இல்லை. அப்படியான பைக்குகளை வந்து வேண்டி அதிக அளவு ஸ்பீட்டை வந்து பயன்படுத்தி இறந்து போகிறாங்க. அதுகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முதற்கட்டமாக வந்து பார்த்துருவோம். 15/12/2024 15/12/2024 அன்று 34வது கல்யாண நாள். 34வது கல்யாண நாள். யாருடைய கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் சொல்லக்கூடிய அண்ணா சுவிஸில் வந்து சுவிஸில் வந்து போர்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. கல்யாண முருகன் ஆலயத்திற்கு அருகாமையில் வந்து இருக்கிறேன். கல்யாண முருகன் ஆலயம்னு சொல்லி சுவிஸில் போர்ன் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோடிஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஒரு தொகை பணத்தை வந்து அனுப்பியிருந்தார். இங்கே தேவையுடைய மக்களுக்கு வந்து பார்த்தா அதை வந்து பிரித்து கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அதைத்தான் இன்றைய தினம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து வழங்க போகிறோம். ஒரு அண்ணா வந்து வந்திருந்தார். அவர் முன்னாள் போராளி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். ஒரு களத்தில் காயப்பட்ட அந்த ஒரு பட்டை வச்சிருக்குது. அந்த நிலைமையில் வந்து வந்திருந்தார். அப்போ அவற்ற நிலைமையை போய் கேட்டு தெரிஞ்சு கொண்டு அவருக்கு உதவியை வந்து வழங்குவோம். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஏன் ஐயா வாய்க்குள்ள கை வச்சிருக்கிற? நீ என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி வாய்க்குள்ள கை வச்சு கொண்டு இருக்கிற? அதான் எனக்கு தெரிஞ்சது. அப்பாவை அசிங்கப்படுத்தணும் அப்படித்தானே? அப்ப நான் சொன்னா தானே வாய்க்குள்ள கை வைக்காதீங்கன்னு சொல்லி. அப்போ நீ பேசாமல் வீட்டில் நின்றுருக்கலாம் தானே அம்மாவோட? வந்து என்ன செய்கிறேன்னு சொல்ல, என்னோட வந்து என்ன செய்கிறேன்னு சொல்ல.
ஆ என்ன செய்யறதுக்காக வர்ற நீங்க என்னோட என்னதுக்காக ஐயா வர்ற நீங்க சொல்லுங்களேன் ஆ நானும் அவனும் வந்து உதவி கொடுப்பேன் தானே நீங்க என்னதுக்காக வாரீங்க உதவி கொடுக்கறத பார்க்க வர ஆ இவன் உதவி கொடுக்காம நிப்பாட்டுறதுக்கு தான் வர்றவன் ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டு ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டு ஐயா ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஊர் முழுக்க பேசப்பட்டு வாங்கித்தாரன் கூறப்பட்டு வாடி புள்ள வாக்கப்பட்டு கன்னி பொண்ணு சின்ன சிட்டு காத்திருக்கு இஷ்டப்பட்டு ஓகே ஐயா ஓ ரைட் டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்தோண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறோம் என்னத்தை ஐயா தெரிவிக்கிறோம் சொல்ல என்னத்தை தெரிவிக்கிறோம் ஓ அன்பு வணக்கத்தை வந்து தெரிவிச்சு கொள்றோம் ஆரிஸ் அப்ப பள்ளிக்கூடம் போவான் ஓ நாளைக்கு வந்து பள்ளிக்கூடம் போவான் இப்போ வந்து முழங்காவிலுக்கு பறக்க போறோம் அதைத்தான் வந்து பார்க்க போறீங்க வாங்க இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம் ஓ முழங்காவிலுக்கு பறந்து போக போறேன் நீ பறக்க நான் எழும்பி பறக்க நீ கீழே விழாம பிடிச்சு கொண்டு இருப்பதானே மேல இப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுவான் காரை ஒரு கட்டத்துக்கு மேல எழும்பி பறக்க வலிக்கிட்டு கார் நீ இறுக்கமா பிடிச்சிருக்கணும் கீழே எட்டி பார்க்காத சரியா தலை சுத்தும் கீழே எட்டி பார்த்தீங்கன்னா பறக்க விடட்டா காரை பறக்க விட போறோம் மேல பறந்து போறோம் பிளேன் தான் பறக்கும் கார் எப்படி பறக்கும்னு கேக்குறியோ பறக்காத கார் சரி அப்ப ஹாரிஸுக்கு வந்து முழங்குது சில விஷயங்கள் ரைட் முன்னுக்கு ஒரு காட்டுவோமா இது வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பூனேகேரி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பூனேகேரி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அப்படி நேராக வந்து பிடிச்சு கொண்டு போனோம்னா இதால் மன்னார் வரைக்கும் போகலாம் மன்னார் மடு எங்கே வேணுமென்னாலும் போகலாம் அதுக்கு இடையில் வந்து பார்த்தா முக்கொம்பன் அங்கால முழங்காவில் அப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருக்கும் இந்த ரோடோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் காடுகள் வந்து அமைந்திருக்கு அந்த காடு வந்து ஒரு குடை போல் அந்த ரோட்டை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மிக அழகாகவும் இருக்கும் அதால் பயணம் இப்போ சைக்கிள் பயணங்கள் செய்கிறதுன்னு சொன்னால் A9 பாதையை பொறுத்த மட்டும் அதில் பயணம் செய்தால் கலைக்கும் வெயில் காலங்களில் வந்து கலைக்கும் ஆனால் இந்த பாதையால் வந்து சைக்கிள் பயணம் செய்யக்குள்ளே வந்து ஒரு அருமையான பயணமாக வந்து இருக்கும் நிழல் வந்து கூடிய இடங்களில் வந்து காணப்பட்டிருந்தது மிக அழகாக இருந்தது அதால் வந்து அந்த இடத்த வந்து பதிவு செய்திருக்கிறேன் இந்த பகுதியால் போன உறவுகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து எங்கால போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாச்சிக்குடான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த உதவியை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் இப்படி இதால் நாங்கள் இப்போ திரும்பி அப்படியே உள்ளே வந்து போகணும் இதில் எந்த வீடு இதுக்கு பின்னுக்கு இது வழக்கமாவே இப்படி தானே சின்ன மலைக்கும் இப்படி தண்ணி வந்துருமோ மழை கூடித்தான் இப்படி வந்திருக்கோ எந்த வீட்டுக்கு சொந்த வீடு வாசல் இல்ல 7 மாசம் தான் இந்த ஊருக்கு வந்து நீங்க இல்ல இல்ல முதல்ல அந்த போன் நாட்டுக்குட உள்ள போ அங்க 2 வருஷம் ஒரு அங்க ரோட்ல இருந்தது அவங்க வரப்போறன்னு சொல்லையில நேத்து ஒரு எங்க அளவுடு பார்த்து வந்தது சொந்த ஊர் வாசல் இல்ல அதெல்லாம் மாறி மாறி வீதிக்கும் என்னது
வணக்கம் அக்கா. வணக்கம். அண்ணாட பேர் சிவகுமார். சிவகுமார். சிவகுமார் என்று சொல்லக்கூடிய அண்ணா நேற்றைய தினம் வந்து எங்களுடைய தர்மபுரம் கிளிநொச்சி தர்மபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தார். இந்த முகவரி என்ன முகவரி அக்கா? காசிம் சிட்டி. என்னடா? காசிம். 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 நாச்சிக்குடா. நாச்சிக்குடா காசிம் நகர். நாச்சிக்குடா காசிம் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறோம். நாச்சிக்குடான்னு சொல்லி இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். இஞ்சால பக்கத்துக்கு வந்து முழங்காவில் தாண்டி வந்து வர நாச்சிக்குடான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. தங்கச்சி ஆளுகிறாவா? கொடுங்க தங்கச்சியை. என்ன நடந்தது வாக்கு காலத்தில்? கரியாக்குற நேரம் வண்ண சட்டிக்கு மேலே விழுந்துட்டா. ரைட். இப்போ என்ன பேர் சொன்னீங்க அண்ணாட? ஓ, சிவகுமார் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறோம். நாச்சிக்குடான்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு சொந்தமான இடமா? இது விட மாட்டாதான் போடாக்கா அமத்துவா. இது உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை? இதுக்கு முதல்ல எங்க இருந்த நீங்க? நான் முடங்காவில ஒரு அம்மாட வீட்டுல ஒரு வருஷம் இருந்தேன். முடங்காவில் அப்புறம் நாச்சிக்குடா உள்ளுக்கு வந்து 2 வருஷம் ஒரு வீடு எடுத்திருந்தான். அப்புறம் அவங்க வரப்போறோம்னு சொல்லையும் அப்புறம் இப்ப இந்த வீட்டு கிளம்பிட்டு வந்து 7 மாசம் ஆகுது. 7 மாசம் ஆகுது. இப்ப நீங்க வந்து இவர சொந்த இடம் வந்து முழங்காவில்னு சொல்றது இங்க முன்னுக்கு இருக்கு. இதுக்கு அவங்க தாண்டி போகணும். தாண்டி போகணும். தாண்டி போகணும். முழங்காவில்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர். இவா ஒன்றும் மூத்த மகனுக்கு 5 வயது. மகள். நீங்க சொந்த இடம்? அனுராதபுரம். இவர விரும்பி முடிச்சதால என் குடும்பம் 5 வருஷமா என்னோட கதைக்கிற இல்ல, போற வார இல்ல. உங்களோட குடும்ப உறவுகள் கதைக்கிறது இல்ல? கதைக்கிறல. இவங்களோட அம்மா அப்பா கதைக்கிறது. அவங்களும் தோட்டத்து வேலைகளுக்கு போறாக்கு கஷ்டப்பட்ட ஆக்கள் தான். இவருக்கு சுவாச குழாய் சுருங்கி போயிட்டு, அது நம்ம மூச்சு எடுக்கிற சுவாச விதிக்குத்தானே, அது சுருங்கி போயிட்டு இந்த பட்டையை வச்சிருக்காங்க. சுவாச பை சுருங்கிட்டு சுவாசம் நம்ம சுவாசிக்கிற குழாய் இருக்குல்ல, சுருங்கி கீழுக்கு போயிட்டு வருது. அப்ப நம்ம அந்த மூச்சு வார மூக்கால மூச்சு சளி சகலதும் இதாலதான் வரும். இந்த பைப்பால மூக்கால ஒரு இதுவும் இல்லை. அது என்ன காரணத்தால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது? இவரு நான் முஸ்லீம் தானே, இவங்க அம்மா வேணான்னு சொல்லி சொன்னாங்க. அதுல பிரச்சனைப்பட்டு மருந்து குடிச்சவரு. மருந்து குடிச்சு கொஞ்ச நாள் நல்ல ஐசியில 10 நாள் மூச்சு பேச்சு இல்லாம கடந்தவரு. கடந்து போறவங்க மூத்த வயசுல 7 மாசம் இருக்கப்பட்ட இந்த இது வச்சது. இவருக்கு நான் கல்யாணம் முடிக்கும் போதுல ஹார்ட் வருத்தம் இருக்கு. அடப்பு 3 அடப்பு இருக்குது. நேரத்துக்கு ஹார்ட் வருத்தம் இருக்குது. இவருக்கு நீங்க கல்யாணம் செய்யறதுக்கு முதலே ஹார்ட் பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருந்தது. இப்போ உங்களுக்கு எத்தனை? இவருக்கு எத்தனை வயது? 36 வயசு. 36 வயது. உங்களுக்கு? எனக்கு 34. 34 வயது, 36 வயது. 2 பேரும் எங்க சந்திச்சு கொண்ட நீங்க? இவரு வந்து அப்ப நல்லா தானே இருந்தாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வேற கரண்ட் வேலைகள் மேல எலக்ட்ரிக் வேலை செய்தவர். அது இப்ப செய்ய இல்லாதுன்னு சொன்னா தூசியல். இப்ப இந்த பைப்புக்கு தூசியான வேலை, பாரமான வேலைகள் செய்ய இல்லாது. அதனால அந்த வேலை செய்யறதும் வந்து எங்கிட்ட 6 மாசம் தங்கி நின்றவர் எங்கட ஊர்ல. அந்த நேரம் கதைச்சு முடிச்சு அந்த நேரம் நீங்க லவ் பண்ணிட்டீங்க. 2 பேரும் விரும்பியாச்சு. விரும்பினா உங்களோட வீட்டுக்கார உங்களோட சைட்ல ஒருத்தருக்கும் விருப்பம் இல்ல. அதே மாதிரி வேற அம்மாட சைட்லயும் அவங்க விருப்பம் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் மகன் இதுல மகன் விருப்பத்துல. அப்ப அங்க ஒரு குழப்பம் வரைக்குள்ள நீங்க அவசரப்பட்டு ஏன் அப்படி ஒரு அது நாங்களே உடம்புன்றது வந்து ஒரு எதையுமே காசு பணத்தை எல்லாத்தையும் பெற்றுட்டு போயிடலாம். உடலை சேதப்படுத்தினா அது வந்து ஒரு கூடாத வேலை. அதால தான் அவருக்கு அந்த சுருக்கம் வந்தது. இவர் இந்த சம்பவம் நடந்த எவ்வளவு நாள்? இது 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. 2020. மகனுக்கு 5 வயது. மகளுக்கு 5 வயது. மூத்த மகளுக்கு 5 வயது. 7 மாசம் அவருக்கு இந்த பைப்பு வைக்கல, வயித்துல இருக்கல. அவ 7 மாதம் வயித்துல இருக்க தான் இவருக்கு இந்த சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்து அப்பா வச்ச பைப் இந்த வரைக்கும் கரெக்டே இல்லை. கலெக்டர்லாம் வெறும் ஹார்ட் பிரச்சனை இருக்குது. அதனால யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. பிரச்சனை இல்லை, உள்ளுக்கு வேற ஒரு பட்டன் விட்டு உள்ளுக்கு இதை ஜாயின் பண்ணி செய்யறதுக்காக இப்ப எங்களோட கதைச்சவங்க. அவங்களும் கொஞ்சம் பயந்துதான் செய்யப்படும் சொல்றாங்க. கலட்டும் போது என்ன நடக்கலாம், கலாட்டினா போறவங்களுக்கு இந்த ஹார்ட் பிரச்சனை இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இதை கலாட்டிடுவாங்க. ஹார்ட் பிரச்சனை இருக்கிறதால இதால மூச்சு கூட வாரத்தால ஆள் கொஞ்சம் உயிரோட இருக்குதான். இதை கலாட்டினா அவங்க சொல்லலாம்னு சொல்றாங்க. சுவாசம் அங்க போற இதெல்லாம் சாப்பாடெல்லாம் ஓகே. அது சாப்பாட்டு குழாயில பிரச்சனை இல்லை, இது சுவாச குழாயில தான் பிரச்சனை இருக்குது.
சுவாச குழாயில பிரச்சனை. அப்ப 2 பிள்ளைகள், நீங்க இப்ப 7 மாத கால பகுதியா இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க இந்த நாச்சிக்குடாவில. இது யாருடைய வீடு? வேற ஆக்கள்கிட்ட ஒரு தனியா இருக்கிற வீடுன்னொன்னா, அப்ப இந்த வீட்டை நீங்க வீடு இல்லைன்னொன்னா கேட்ட இடத்துல இதை தந்தவர். இப்ப இந்த இடத்துக்கு வந்து இப்ப 7 மாதம். அப்ப என்ன இப்ப ஆரம்பத்துல இருந்து என்னன்னு உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க? ஒரு வருஷம் நாங்க அம்மாட வீட்டுல இருந்து அவங்க தான் பார்த்தவங்க. அப்ப அவருக்கு துப்புரவா இயலாது, சரி அவருக்கு செய்ய இயலாது. இவர் அந்த கரண்ட் வேலையால் அந்த இதுகள் செய்யறதான இந்த ஃபேன் திருத்தி அங்க இருக்கக்குள்ள நாச்சிக்குடால இருக்கக்குள்ள அது இருந்துட்டு வரும். சரியா? மற்றது இந்த மட்டை தான் வெட்டி கொடுப்பாரு. இங்க வந்ததுக்கு அந்த வேலை வாரையில இருந்துட்டு மட்டை வெட்டி கொடுப்பாரு. மத்த மாதிரி இந்த ஊர்வல போன வருத்தம் தான் 1000-2000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த செலவை தான் வச்சு வைக்கும். சில நேரம் ஆஸ்பத்திரிக்கும் போறதுக்கு காசு இல்லாட்டி செலவுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாரு, கிளினிக்கு டைமுக்கு போக மாட்டாரு. இருந்தா போன மாசம் போகணும் ஹார்ட் வருத்தத்துக்கு கிளினிக்கு இன்னும் போகாம இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு உண்மைக்கும் சில டைம் சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு சில நேரம் சாப்பாட்டு கூடியதா இருக்கும். பைப்பு குத்தி உள்ள ரத்தங்கள் வரும். சரி, அன்னைக்கு அப்படித்தான் அந்த 2 நாள் கடலுக்கு போயிட்டு தான் குனிஞ்சு செஞ்சு இப்ப பைப்பால ரத்தம் வந்துட்டு இருக்குது. இப்ப யாழ்ப்பாணம் கொண்டு போய் பார்க்கணும்னாலும் படம் பிடிச்சி பார்க்கணும், வாட்டில நிக்கணும். அது தூசி பாரமான வேலையில எதுவும் செய்யலாம். எனக்கு நான் தப்பேன் உடுப்பு அதுக்காக எத்தனையோ மிஷின் எடுத்து தர மாட்டேங்க. அந்த ஒரு புத்தகம் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெரிய இன்னொன்று செய்ய மாட்டாங்க. 1000-2000 வேண்டாம் போனா தருவாங்க வருத்தக்காரன். மற்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. இல்லாட்டி இவருக்கு ஒரு லைசன் இல்லாத மோட்டர் பேஸ்கள் சரி எடுத்தாலும் மீன் யாரும் மார்க்கறி யாரும் செய்வார். இவருக்கு உண்மைக்கும் இந்த 2 நாளைக்கு வேலைக்கு போனார் நோம்னா 3ஆவது ஆண்டு வீட்டுல படுப்பாரு. சில நீங்க நம்ப மாட்டீங்க, 3 டிப் வாட்டுக்கு போனவர். பாரமான வேலையில் செஞ்சு 3ஆவது ஆண்டு வருத்தம் வந்து வாட்டுக்கு போவாரு. அப்படித்தான் அந்த நிலைமையெல்லாம் இருக்கும். அவர் கஷ்டப்பட்டு வேலையில் செய்ய இயலாது. செஞ்ச உடனே அடுத்த வருத்தமா வாட்டுக்கு போவாரு. நார்மலான வேலையில தான் செய்யலாம். அப்ப அதுக்கு நாங்க ஒரு சின்ன மோட்டர் பேஸ்கள்னாலும் இருந்தாலும் மீன் வியாபாரம் மரக்கறி வியாபாரம். எனக்கு ஒரு தையல் மிஷின் இருந்தாலும் உடுப்புகளை தைக்கிறேன். நான் முந்தி கல்யாணம் முடிக்கும் போது கார்மெண்ட்ஸுக்கு போனேன், தையல் பழகினேன். அதெல்லாம் தெரியும். எங்களுக்கு அந்த உதவி செஞ்சு தரதுக்கு ஒருத்தருமே இல்லை. உங்களோட இவற்ற பக்கத்தாலே உதவி அவங்க தோட்டத்து வேலைக்கு போறவங்க. அப்ப அவங்களும் கஷ்டப்பட்ட ஆட்கள். அப்ப அவங்கள்ட்ட நாங்க கேட்கல. அவங்களும் கஷ்டப்பட்ட நிலைமையெல்லாம் இப்பயும் இருக்கிறாங்க. அப்ப நாங்களும் ஒரு சொந்த ஊர்ல 2 பொம்பளை பிள்ளைகள் அதுகளுக்கு கூட ஒரு இது செய்யறதுக்கு எங்களுக்கு இயலாம கிடக்கு. 2 பொம்பளை பிள்ளை எனக்கு 2 தான் இவவும் அவவும் 2 பொம்பளை பிள்ளைகள். சின்ன ஆட்கள் தான். எங்கட ஆட்கள் ஒரு உதவியுமே இல்லை. ஒன்று வர விட்டுட்டு வந்தா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. பிள்ளைகளை பார்த்து செய்யறாங்கன்னு சொல்றாங்க. காதெல்லாம் முக்கியம்ன்றத முடிவெடுத்துட்டீங்க. இனி ஒன்றும் செய்யல. அப்ப கஷ்டமா இருக்கிறவங்க வாழ்றோம், என்ன செய்ய கிடக்கு அப்படின்னு நிலைமையில கிடக்கும். உண்மைக்கு அவரால் ஒரு வேலை செய்யலாம். எங்களுக்கு சொந்த மத்தல அவருக்கு மோட பேஸ்க்கு இல்லாட்டி எனக்கு ஒரு இதொன்று எடுத்து தந்தா கூட நான் வீட்டுல இருந்து உழைக்கிறத கொஞ்சம் செய்யலாம், அவரையும் செய்யலாம். இவருக்கு உண்மைக்கு 2 நாளைக்கு வேலைக்கு போவார், 3 ஆண்டு வருத்தமா கிடப்பாரு வீட்டுல. என்ன வேலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகலாம், கடைகளுக்கு வேற சேர்க்க மாட்டாங்க. உண்மைக்கும் வேலைக்கு தெரியும் கஷ்டமான நிலைமையில. இவர் என்ன தேடி வந்ததுல பிரதான நோக்கம் என்னத்துக்காக? இப்ப என்னண்டு இவர் எங்களுக்கு ஒரு சொந்த தொழில் ஏதாச்சும் எங்களுக்கு மிஷின் இல்லாட்டி என்ன அறிமுகம் வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பார்க்கல. அந்த இவர் பார்த்தவர் அங்க இதுக்கு போன இடத்துல அவங்க தெரியும் இவருக்கு. அங்க போற டைம்ல இவர் காரி டைம் இவர் பார்த்துட்டு வந்து சொன்னவர். இவருக்கு வீடியோ காட்டி இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு பிறகுதான் நீங்க கடைக்கு வந்த. நீங்க அப்ப கடைக்கு வந்து இப்ப நீங்க என்ன உதவியை பெற்றுக்கொள்ளணும்ன்ற நோக்கத்தோட வந்தவர். வெறுக்கு இந்த பைப் இருக்குத்தானே, பைப்பு நாங்க கட்டம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தணும். அப்போ இல்லாட்டி உடஞ்சா மாத்தணும். உடஞ்சாலும் ஆனா கட்டாயம் இந்த பைப் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு காவியல் பிடிக்கிறதானே கிளட்டி கழுவுறவர் உடையும். அதுல டைம் கலர் உடஞ்சா நாங்க இதுல மாத்துவோம். அப்போ இல்லாட்டி கட்டாயம் ஏண்டா காவி பிடிக்கிற உள்ளுக்கு கிருமிகள் உண்டாகும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு நாங்க பிரைவேட்டா தான் வாங்கி கொடுக்கறது. இதோட நாங்க 2வது பைப் வச்சிருக்கோம். இது எவ்வளவு இந்த பைப்போட விலை? 32,000 பைப். முந்தி விலை குறைய. இந்த உள்ளுக்கு வைக்கிற பைப் 32,000 ரூபாய். சும்மா நார்மல் பைப் மாதிரி தானே இருக்குது. சேலம் பைப் மாதிரி தானே? இல்ல இல்ல வேணாம், நான் அது வந்து முதல்ல ஒரு பாத்திரம் ஒரு பைப் கொண்டு அப்படி போகும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் வைக்கும் போது அவங்க அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. சங்கிலியால வச்சு போட்டு எடுத்து கொடுத்தாங்க. வேற அம்மா ஹாஸ்பிட்டலால இதை தர்றாங்க இல்லையோ? இல்ல என்ன சொல்றாங்க ஹாஸ்பிட்டலால இது நாங்க கஷ்டம்னு சொல்லிங்க சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலால இது செய்யற இல்லையா, காசு தங்கி தான் நாங்க செய்யணும். 2000 இப்படித்தான் ஒரு ஆக்கள்கிட்ட கேட்டு ஒரு மாதிரி 5-10 தந்து சேர்த்து வாங்கினோம். இப்படித்தான் வாங்குறது. ஆனா எங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு தொழில் எதுவும் அமைச்சு தந்தா எங்களுக்கு இல்ல. அதுதான் உண்மையிலேயே புத்திசாலித்தனமும் எதுவும் வந்து இப்ப அதான் யோசிக்கிறேன். நாங்க இப்படி ஒவ்வொருத்தர் டைம் வந்து இது செய்யறத விட
உங்களுக்கு தையல் வேலை தெரியுமான்னு சொன்னீங்க என்ன தையல் வேலை தெரியும் அதே மாதிரி இவருக்கு இப்போ சைக்கிளோ எதுவுமே இல்லை அப்படியே உடுப்பு வைக்க ஒரு அல்மாரி எங்களுக்கு உழைக்கிறது திங்கிறதுக்கு மட்டும்தான் திங்கிறதுக்கும் காணாது சரியா ஒரு சாமான் கூட ஆனால் திங்கிறதுக்கு கூட காணாது அப்பப்போ கொஞ்சம் இதை பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு இருக்கணும் ஓரளவுக்கு அப்படி நிலைமையான இருக்கக்குள்ள இங்கே நாங்கள் வாங்குறது ஓ இல்லை இப்போ அண்ணா வந்து நேற்றே வந்தார் பஸ்ஸுக்கு நான் தான் 1000 ரூபா காசு வந்து அங்கே இருந்து வந்து கொடுத்து விட்டேன் என்றா அந்த ஒரு மட்டமான பிரச்சனையில தான் வந்திருக்கிறேன் இப்போ அவர் மாறிட்டு தான் வந்தார் ஒரு ஆள்கிட்ட போய் ஆஸ்பத்திரி போட்டு கடன் வாங்கிட்டு தான் வந்தவர் அவ கேட்டு ஆஸ்பத்திரி போறேன்னு சொல்லி தான் கொடுத்து வாங்கிட்டு வந்தவர் ஓ கடன் அப்போ வந்துட்டார் வந்து இந்த பைப் பிரச்சனை பைப்பும் தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவருக்கு வந்து கதைக்கக்கூடிய அவ்வளவு இது இல்லை அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து இது செய்துட்டு அப்போ நான் வீட்டை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன்னா நேற்று அனுப்பி விட்டேன்னா அப்போ இன்றைக்கு வந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்போ வந்து பார்க்கக்குள்ள உண்மையிலேயே ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான் இருக்கிறேன்னா வேற பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இப்போ அடிப்படை வசதிகள் வந்து இல்லாத ஒரு நிலப்பாட்டில் சொந்தமாக வீடும் இல்லாததால தான் நீங்கள் இப்படி மாறி கொண்டிருக்கிறீங்க பதிவு செய்து கல்யாணம் செய்திருக்கிறோம்னு சொல்லி ஏஜி ஆஃபீஸில் வந்து பதிவு செய்து உங்களுக்கு காணி இல்லைன்றதை நீங்கள் பதிவு கொடுக்க இல்லையோ அண்ணா வந்து அவர் யார் அம்மாவோட பிரச்சனைப்பட்டு கொண்ட இந்த வேலையை செய்தது அப்போ செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியலையோ நான் வந்து இங்கே வந்து இருக்கையும் அவங்க நேத்தர அனுப்பிட்டாங்க ஊருக்கு வீட்டை போங்க போயிட்டேன் பிறகு பிரச்சனை கொரோனா பிரச்சனை வந்துச்சு அதுல பிறகு வந்து கேளாது எனக்கு இவருக்கு வருத்தமான சோமா என்ன பண்ணா கொரோனா வந்தது செஞ்சதுக்கு வந்ததுன்னா கொரோனா பிரச்சனையில பாதையெல்லாம் மூடிட்டாங்க தானே அந்த பிரச்சனையில அப்ப நீங்க இல்லாத நேரம் தான் இந்த ஒரு விபரீதமான முடிவை வந்து எடுத்தவர் அப்படி ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு நீங்க எடுத்த ஒரு முடிவு தான் உங்களை வந்து வாழ்க்கையில் இல்லாட்டி நீங்க யார்கிட்ட இதையும் வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை 5000 10000 உழைப்பாரு சிம்பிளா உழைக்கலாம் அந்த மேலுவல் செய்யறது வேலையில் தானே ஒட்டு வேலையை ஃபிட்டிங் அடிக்கிற வயரிங் சைட்டுகளில் வேலை செய்தான்னு மேலே ஏறையில தூசி ஏழு அதால அந்த வேலை தூசி வேலை எதுவும் செய்யலாது இது புல்லுக்கு போகும் இழுக்குமே நடக்குது மூச்சு நம்ம இப்போ மூக்கால சாலை தூசி போய் இது டக்குன்னு உள்ளுக்குள்ள இருமினா கொண்டா இல்லாமல் அதால தான் இதாகுது என்ன இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா வந்து இருக்கிறார் நீண்ட காலமாக இன்று வரைக்கும் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கு நேற்றில் ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே இந்த பட்டை ஐயான்னு தான் அவரை வந்து சொல்கிறது பட்டை வச்சிருக்கிறார் அப்போ நார்மலாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இதோட தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அதான் சொல்றேனே அவங்க கலட்டறதுக்கு ஹாஸ்பிடல்ல சொல்றாங்க கலட்டலாம் சைன் வச்சு தர சொல்றாங்க இப்படி தான் பிரச்சனை எங்களுக்கும் நம்பிக்கை இல்ல சரியா கலட்டின அப்புறம் எதுவும் நடக்கலாம் கலட்டறவ இருக்கலாம் சொல்லலாம் ஹார்ட் பிரச்சனையெல்லாம் யோசிக்கிறாங்க இப்போ நாங்க சொன்னோம் இருக்கட்டும் பாப்போம் ஹார்ட் பிரச்சனை இப்போ இது இருக்கிறதால ஹார்ட் வருத்தம் இது செய்ய மாட்டாங்களா உள்ளுக்கு பட்டை உடைச்சு அது செய்ய மாட்டாங்க இதை கலட்டினா தான் அது செய்வாங்க இப்போ அந்த வருத்தத்தால இது கலட்டுறதுக்கு பயப்படுறாங்க அதாலதான் இது அப்படி நடந்துட்டுண்டா கரைச்சல் அப்ப நாங்க என்ன செய்ய கிடக்கு இருக்கிறோம் இந்த பைப் வச்சு இப்போ எவ்வளவு காலம் அதான் 2020 வச்சு 7 மாசம் 2020 அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா மாத்தணும்னு சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தணும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தணும் ஆனா நீங்க 2020 வச்சேன்னா 4 வருஷமா மாத்தையில மாத்தினேன் நாங்க எத்தனை இப்போ நாங்க ரெண்டு ட்ரிப் மாத்தியாச்சு 2 ட்ரிப் மாத்திட்டீங்க ஓ மாத்தாம இருக்கல 32,000 கொடுத்து தான் இப்போ அடுத்தது மாத்திர டேட் வந்துட்டுதோ இல்ல வரையில இப்போ நீ அடுத்த 4ஆம் மாதம் மாற்றணும் இந்த 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் இந்த கழுத்தில் உள்ள பைப் வந்து மாற்ற வேண்டி வரும் என்ன அப்போ வேறு பிரச்சனையை வந்து அவை வந்து சொல்லியிருக்கணும் உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருக்கணும் இந்த வீடும் வந்து தற்காலிகமாக இந்த இடம் இவளுக்கு சொந்தமான இடம் இல்லை 7 மாத கால பகுதின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு வந்து இதுவும் ஒரு துண்டு காணி இப்போ அதுக்குள்ளால் வந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய அளவில் தண்ணி இருக்குது இது ஒரு வீட்டு திட்டம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட திட்டம் யாரோ இந்த திட்டத்தை வந்து வேண்டி இதில் விட்டுருக்கணும் இப்போ வேறு வீடு பெரிய வெளியே போயிட்டு இருக்கணும் அப்போ அதால் இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்கீங்க வாடகையோ இல்லை சும்மா இருக்கிறீங்க சும்மா வந்து வேறு நிலப்பாட்டை வந்து கருத்தில் எடுத்து கொடுத்துருக்கணும் இப்போ அந்நேர நிலப்பாட்டை வந்து பார்த்து தான் வந்தேன் நான் கதைக்க முடியாமல் இருக்கிறார் இப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள இல்லாமல் ஒரு நிலப்பாடு வந்து இருந்தது அப்போ அவருக்கு வீட்டை போய் பார்த்து ஒரு உதவி ஒன்று செய்வோம்னு சொல்லி ஃபோன்லையும் எடுத்துருக்குறீங்க ப்ராடக்ட் என்ன
முதல் எடுத்து சொன்னீங்களா அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் ஃபோன் அக்கா கதைச்சினீங்களா? நேரத்துக்கு நீங்க வாரம்னு சொல்லி சொன்னீங்களா? இப்போ போன மாசம் 12ஆம் மாசம் அப்ப எடுத்து கதைச்சேன். அப்ப நான் இங்கே இல்லை தண்ணி தானே இதோட கூட தண்ணி நின்ற முன்னுக்கெல்லாம் சுத்தி அப்ப இவங்க தங்கச்சிட விட்டா முடங்காயில இருந்தேன். அப்ப அதோட தான் அவர் அந்த அட்ரஸை தந்தவர் அங்க வருவீங்க முழங்காவில் அங்கதான் ஒரு மாசம் இருந்துட்டு நான் போன ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து திருப்பி செவ்வாய்க்கிழமை பெஞ்ச மலைக்கு திருப்பி தண்ணி போன ஞாயிற்றுக்கிழமை தான் இப்ப திரும்ப இங்க வந்த நீங்க. அப்ப 7 மாதம் சொன்னீங்க இங்க வந்து. இல்ல ஒரு மாசம் அங்க தண்ணிக்கா டிசம்பர் மாட்டும் பெரிய மழை பெய்த மழைக்கு இது ஃபுல்லா தண்ணி ஏறி இருக்குமே நிறைஞ்சி டாய்லெட் புள்ளியெல்லாம் நிறைஞ்சி போயிட்டு அப்ப பிள்ளைகள் நோய். அப்ப அதான் இந்த வெளிப்பக்கம் இதெல்லாம் பார்க்க ஆக்கள் இருக்காத இடம் மாதிரி இருக்கு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து திருப்பி இந்த தண்ணி வந்து வத்தி போய் கிடந்தது. செவ்வாய்க்கிழமை பெஞ்ச மழைக்கு திருப்பி தண்ணி வந்துட்டு. அப்ப இதுல இருந்து பக்கத்துல கடலோ கொஞ்சம் தான் அங்க போகணும். எவ்வளவு தூரம் ஏதோ தெரியல. ஆனா காத்து வந்து அப்படி ஒரு காத்து உண்டு கடல் காத்துல தன்மை தான் வந்து இருக்குது பக்கத்துல தானே. ஓ கடல் வந்து பக்கத்துல இருக்குது. இப்ப அன்னாட பிரச்சனைக்கு எனக்கு என்ன செய்யறது அப்படின்றது வந்து சரியா வந்து தெரியல. அவருக்கு வந்து வாழ்வாதார உதவின்னு சொல்லி யாராவது ஒரு உதவி ஒன்று செய்யலாம். அதில் மெயினாக வந்து அவள் குறிப்பிட்டிருக்கிறது வந்து அவளுக்கு தையல் வேலை தெரியும். அதே மாதிரி இவருக்கு இப்போ ஓடி திரிஞ்சு செய்கிற வேலைகள்னு சொன்னால் இப்போ வியாபாரங்கள் மீனை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு விற்கிறது அந்த மாதிரி வேலைகள் செய்ய இயலும். இப்போ அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. சைக்கிள் மரத்தில் ஏறி வெட்டு வரும் கீழே கிடக்கிற மட்டையில கட் பண்ணி கொடுக்குறது. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? 8 சகோதரங்க. எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை சகோதரர்? 4 ஆம்பளை 4 பொம்பளை. 4 ஆம்பளை 4 பொம்பளை. எங்கட வீடும் அப்படித்தான் 4 ஆம்பளை 4 பொம்பளையும். அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது பிள்ளை? மூத்தது நீங்கள் தான். உங்களுக்குள்ள தான் மிச்சாக்கள் எல்லாம் சகோதரங்கள்ட்ட உதவின்னு சொல்லி அவங்களோட குடும்பம் அவங்களோட இதுகளை பார்க்கலாம். கோழி யார் வளர்க்குறது? பக்கத்து வீட்டு கோழி. அப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்து வாழ்வாதாரம் தான். என்னக்கா வாழ்வாதாரம் கொண்டு இருந்தால் அவைய தங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போவினோம். நாங்க என்ன சில டைம் இருக்குது நேரத்துக்கு வேங்க வச்சிருக்கேன். சில டைம் வரும் வராது எங்களுக்கு காசு அந்த டைம் இருக்காது. இல்ல பட் சில டைம் சைஸ் வராது. இந்த பேர்ல சைஸ் வராது குறைவு. அப்ப இருக்கிற டைம்ல வேங்க அதுக்கும் ஒரு குழாய் சைஸ் இருக்கு. இது 7.5 7.5 அது இது மிச்சம் குறைவு வார. அப்ப இருக்கிற டைம்ல நாங்க வேங்க வச்சிட்டோம்னு சொன்னா அதை நாங்க குறை மாத்திக்கலாம். நாடி எரிஞ்சு பெரிய அளவுல கொண்டு வந்திருந்ததோ என்ன இல்ல கடை இறக்கி வச்ச நல்லா சட்டி கொஞ்சம் இதாக எரிஞ்சிருக்கு நாடி கிட்டே அங்க வச்சு டைம் தங்கச்சிட ஊருக்கு அவங்க கீழே வச்சு. அப்ப இன்றைக்கு என்ன சமையல்? இன்றைக்கு சோறாக்கி ஆக்கினது மீன் கறி வச்சது. மீன் எல்லாம் என்ன மாதிரி மலிவா கிடைக்குமா இங்கே இல்லை வெளியே சந்தையில் புறவில தானா? ஆச்சி கூட இதெல்லாம் மீன் கிடைக்கக்கூடிய பகுதியில் என்ன மீன் வாகனங்களுக்கு ஏற்றுறதுக்கு வந்து வருவாங்கன்னு அதால கொஞ்சம் மலிவா எடுக்கலாம். நார்மலாக இப்போ வேறு இடங்களோட ஒப்படைக்கல மலிவாக எடுக்கலாம். அப்போ அன்னையோட வாழ்க்கையில் நிறைய ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்குது. அப்போ எல்லாருக்கும் வந்து விளங்கி இருக்குமாவே என்ன நடந்திருக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொண்டிருக்கிறாருன்னா அன்னையோட ஒரு அவசர புத்தியால் தான் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்தது. அப்படித்தான் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்துகிட்டு பிறகுதான் அதை நினைச்சு எதிர்காலத்தில் வந்து யோசிக்கிறது. பிறகு இப்படி ஒரு சம்பவம் பண்ணோன்னா நீங்கள் வீட்டை வந்துட்டீங்க கேள்விப்பட்டு கொரோனா பிரச்சனை முடிஞ்சேன். இப்போ இந்த விபத்து நடக்க அவையர் அம்மாவோட பிரச்சனை பட்டு தான் நீங்க போனது. அப்போ அந்த ஒரு வேதனை தாங்க இல்லாம தான் நீங்க அண்ணா வந்து நம்பி வந்திருந்தார். அதுவும் களத்துல ஒரு பிரச்சனை. நான் வந்து கூடுதலா உதவியல் வழங்கைக்குள்ள ஒவ்வொருத்தர்கிட்ட பிரச்சனையும் வந்து பார்க்குறது உண்மையிலேயே இல்லாமல் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் உதவி. இப்போ உதவி என்று சொல்லி பார்த்தா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தேவை. வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிற உறவுகளுக்கு அந்த உதவியை வந்து வழங்கணும்னு சொல்லி அப்போ இவற்றை பிரச்சனையும் அதை தான் கருத்தில் எடுத்து வந்திருந்தேன். நான் கருத்தில் அந்த பட்டையோட வந்திருந்தார். அப்போ அதுவும் வந்து மாற்றுறதுக்கு இப்போ 4ஆம் மாதம் மட்டில் வந்து மாற்றணும். அதுவும் மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதை கடந்து இப்போ 2 பேருமே செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் இருக்கினோம். அந்த வேலை வந்து அவரால் செய்யக்கூடியது வியாபாரம், இவாவால் செய்யக்கூடியது வந்து தையல்.
அப்போ யாராவது எங்களை இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து கட்டாயம் அவைகளுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை வந்து வழங்கினீங்கன்னு சொன்னால் அது ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். பக்கா சொல்கிறத வந்து கேட்க அவையிற சைட்லேயும் உதவி இல்லை, இவற்ற சைட்லேயும் எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்போ தங்களுக்கு ஒரு உதவி இருந்தால் தங்களோட கையில் தாங்க வாழக்கூடிய ஒரு நிலப்பாட்டை வந்து உருவாக்கலாம். அதில் எதற்கா இருந்தால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இப்போ எது என்ன உதவி வந்து கிடைக்கிற உதவியில் என்ன உதவி கிடைச்சா இப்போ நான் சுவராக வந்து சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்டு பதிவு செய்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ இதை பார்க்குற வெளிநாட்டில் உள்ளங்கிற உறவுகள்லாம் பார்த்து இதுக்கு உதவியை வந்து வழங்குறது. அப்படி யாராவது என்ன தையல்னு சொன்னா இருந்துட்டு வேறு நாளைக்கு ஒரே இது இல்லை, தொடர்ச்சியாக இருக்குமன்றது இல்லை. மீன் இந்த மொபைல்கள் தொடர்ச்சியாக செய்யலாம், மீனும் அந்த பட்டியும் இருந்தானே செய்யலாம். ரெண்டும் எங்களுக்கு ஒரு அளவுக்கு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நினைக்கிறேன். ஓ அப்போ அது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்துக்கு வந்து ஒரு உதவியை வழங்குறேன். அந்த உதவியை இது செய்து நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பாருங்கள், சிறு சிறு தொழில்கள் இது செய்கிறது. இப்போ அந்த காசாக வண்டி நீங்கள் நார்மலாக வந்து செலவழிக்காம இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு எல்லாருக்குமே பதிவு செய்து ஒரு உதவி ஒன்று செய்கிறது. அது மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு உதவியை வந்து செய்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி ஏதாவது சின்ன சாமான் எடுத்து கொண்டு போய் விற்று ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பாருங்கள். அதை கடந்து நான் இந்த பதிவை போட்டு அதன் ஊடாக யாரும் முன் வந்தால் தான் அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து வருவேன். அப்போ உங்களோட பிரச்சனையை நீங்கள் வந்து சொல்லி இருக்கிறீங்க. அதை பார்த்து யாராவது வரைகளை வந்து பார்ப்போம். இப்போ யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 15/12/2024 15/12/2024 அன்று 34வது கல்யாண நாள். 34வது கல்யாண நாளை முன்னிட்டு சுவிஸில் போர்ன் என்ற ஒரு மாநகரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க சுவிஸில். அந்த இடத்துல இருக்கிற கல்யாண முருகன் ஆலயத்தின் அருகாமல் வாழ்ந்து வரும் கோடீஸ்வரன் குடும்பத்தினரால் வந்து ஒரு தொகை பணம் வந்து தரப்பட்டது. அப்போ அதுலேருந்து ஒரு பகுதி பணத்தை அண்ணாக்கு வந்து 50,000 ரூபா பணத்தை வந்து வழங்குறேன். அதை மேலே வாழ்வாதார உதவி யாராவது உறவுகள் வந்து செய்தால் அந்த உதவியை வந்து பெற்றுக் கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. கோடீஸ்வரன் சுவிஸ் போர்ன் என்ற இடத்துலேருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார். அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி திருமண வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வாழணும், நிறைய உறவுகளுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அந்த உறவுகளுக்கு? செஞ்சதுக்கு உண்மைக்கு நன்றி. இன்னும் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி நாங்கள் கேட்ட உதவியை செஞ்சு தருவீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அந்த உதவி கிடைச்சா உங்களுக்கு ஒரு நிரந்தரமாக உங்களோட கையிலேயே நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இப்போ அவட பிரச்சனை உண்மையிலேயே அவருக்கும் தொழில் இல்லை, அவாக்கும் தொழில் இல்லை. அவர் இப்போ ஒரு வழியை போய் ஆட்டையும் ஒரு உதவியை பெற்று இல்லை ஏதாவது ஒன்றை செய்து அப்படித்தான் தூசியல் இதான வேலையை செய்யலாது. எனக்கு தெரிஞ்சு சிறப்பான ஒரு உதவியாக வந்து இது மீன் வியாபாரம் அது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த எக்ஸல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஓடக்கூடிய சைக்கிள் வந்து இருக்குது, மோட்டர் சைக்கிள். அந்த லைசன்ஸ் இல்லை என்ன உங்களுக்கு? மோட்டர் சைக்கிளும் அதே மாதிரி அந்த 2 பெட்டி அதில் வந்து ரப்பரில் வந்து வரும் மஞ்சள் பெட்டி, அந்த பெட்டியும் வந்து வேண்டி ஒரு சிறு முதலும் வந்து கையில் கொடுக்கக்குள்ள அவரால் வந்து ஒரு தொழில் வந்து செய்ய முடியும். அதை கொண்டு மேலதிகமாக அவையில் வந்து தேடிக்கொள்ளலாம் என்றதை வந்து தெரிவித்து கொள்கிறேன். அதை வந்து அப்படி ஒரு உதவி திட்டம் வழங்குறேன்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே அந்த உதவி சிறப்பான ஒரு வாழ்வாதார உதவி அதை வந்து வழங்கலாம். உண்மையிலேயே தேவையுடைய ஒரு குடும்பம் அதுவும் பாதிப்பான நிலைமையில் வந்து இருக்கணும். யாராவது உறவுகள் பார்த்து அந்த உதவியை வந்து வழங்கினா சந்தோஷம். கட்டாயம் அப்படி ஒரு உதவி கிடைச்சா நான் வந்து வருவேன். இன்னைக்கு எங்களுக்கு இந்த சொந்தமாக செய்கிறதுக்கு ஏதாச்சும் சமைச்சிட்டாங்க. ஏன்டா எல்லாட்டும் போய் நான் கேட்கல, அதை நினைப்பாங்க ஒரு ஆள்கிட்ட என்னடா ஒரே கேட்டால் சொல்லி அது ஒரு பிரச்சனை இருக்குத்தானே. அப்போ அதே எங்களுக்கு ஒரு இதாக இருக்குமே, அதுதான் பார்க்குறேன். இவருக்கு ஒரு சொந்தமாக தொழில் ஒன்று அமைச்சிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதைத்தான் மெயினாக வந்து அக்கா ஆரம்பத்திலேயே கதை கேட்கல அந்த விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தா தனக்கும் வேலை தெரியும் இது தெரியும் ஏதாவது ஒரு எங்களுக்கு தொழில் முயற்சி செய்கிறதுக்கு தொழிலை முன்னெடுக்கக்கூடிய மாதிரி கேட்டா இப்போ யார்கிட்ட போய் உதவியை கேட்டாலும் ஒரு 2000 1000 அப்படியான உதவியை தான் தங்களால் பெற்றுக்கொள்ள முடியுது. அதை கடந்து ஒரு பெரிய அளவிலான உதவியை ஒரு இடத்துலையும் பெற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லி அதே மாதிரி அந்த 32,000 ரூபா வருஷம் அந்த பைப்புக்கு வந்து அவருக்கு தேவை இருக்குது, அது மாற்ற வேண்டிய தேவையும் அதையும் கருத்தில் எடுத்து தான் என்கிட்ட வந்து உதவி வந்து கேட்டிருந்தார். யாராவது உறவுகள் ஒரு சிறப்பான வாழ்வாதார உதவி, அந்த வாழ்வாதார உதவியில் நான் எதிர்பார்க்குற உதவி இந்த மோட்டர் சைக்கிளும் அந்த பெட்டியும்
அதை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரிக்கு ஒரு குறிப்பிட்ட முதலும் கையில் வந்து கொடுக்கல அன்னையால் வந்து அதை செய்ய முடியும் அப்படின்றத வந்து பூரணமாக நம்புகிறேன். அதிலேருந்து அவர் பின்தங்கி வருவார் இருந்தால் அதை அவர்கிட்ட இருக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதை கடந்து வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஏன்னாக்கா நன்றியா? ஓகே.